இதுவரை நம்மை பாதுகாத்த ஆண்டவர் மீண்டுமாய் ஆண்டவரோடு மட்டுமல்ல இந்த சமூகத்தோடு ஒப்புரவாகிக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் நல்ல ஒரு தலைப்பை குருவானவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் எனக்கு நேற்று பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது தமிழ் வாஞ்சைகள் உத்தரனுடைய அல்மனக்கில் இல்லை. இந்த அன்பு குருவானவர் அவர்கள் அசோக் ஐயா அவர்கள் லெண்டல் இந்த டைம் ரீகண்டில் ஆஃப் ரிமைன் இன் காட், ஆண்டவரோடு மறுபடியும் நாம் ஒப்புரவாய்க் கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எப்போவுமே நமக்கு ஆண்டவர் சுருக்க ஜெபத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்று சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறப்போ, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றென்று அப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யங்களால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே என்ற வார்த்தையின்படி உன் சகோதரர் குற்றங்களை மன்னித்து நாங்கள் மன்னிக்கிறோம், அதே மாதிரி எங்கள் குற்றங்களை மன்னிங்க. நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகிக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதான் மறுபடியும் நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுதல். எப்படிப்பட்ட ஒப்புரவுனா, ஒரு பேரண்ட்ஸ் வேதாந்தத்துடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு அமைப்பு, மனிதனை ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார், சூட்டபிள் பெர்சனாக உருவாக்கினார். அப்படி உருவாக்கின ஆண்டவர் அவன் தனிமையாக இருப்பதில் ஏற்ற துணையை கொடுத்தார், சூட்டபிள் பெர்சன். அது மட்டுமல்ல, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறி வெளியே வந்தபொழுது அவங்களுக்கு 2 குமாரர்கள், 2 குமாரர்களையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார், காயின் ஆபேல். அப்போவே சகோதரருக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எப்படி ஆதாம் ஏவாள் ஆண்டவரை விட்டு வெளியே போனாங்களோ, அதே மாதிரி அவருடைய அடுத்த ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்துருச்சு. யார் என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்க, என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணல. அந்த போட்டியின் மனப்பான்மையினால் ஒருவரை தாக்கி ஒருவர் மறுமை வாழ்வுக்குள்ளே கடந்து போயிட்டார். இன்றைய உலகத்தில் 95 விழுக்காடு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. ஒரு அம்மா அப்பா நீண்ட நாள் குழந்தை இல்லை, அநேக புனித பயணம் குழந்தைக்காக, நீண்ட தூர பயணம், அநேக புனித தலங்களில் குளித்தல், இப்படி கடவுளை தேடிடுறப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகுது. அடுத்து தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வருஷத்தில் அடுத்த குழந்தையும் பிறந்துடுது. வித்தின் கேப் 2 months அடுத்த குழந்தையும் கன்சி ஆகி 2 குழந்தை, ஒரு 1 year தான் பேக். 2 பிள்ளைகளுக்கும், 2 பையன், 2 ரொம்ப அன்பாக வளர்ந்தாங்க. ஒருவன் இல்லாமல் ஒருவன் இருக்க மாட்டான், வேறு யாரு கூடயும் சேர மாட்டான். 2 பேருமே ஒரே கலர் ட்ரெஸ் எப்போவுமே போடுவான். எப்போவுமே 2 பேருக்கும் ஒரே எண்ணம் வரும், ஒரே சிந்தனை வரும். 2 பேரும் சண்டையே போட மாட்டான். ஆனால் அந்த நேரங்கள் வர்றப்போ அவனுக்கு திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு திருமண ஏற்ற துணையை அவங்க அம்மா அப்பா தேடினாங்க. அடுத்த ஏற்ற துணை வந்தவுடனே வேதத்தில் சொன்ன பிரகாரமாக இருவருக்கும் சற்று பிரச்சனைகள். ஒருவருக்கு 3 குமாரர், ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அப்பா காலத்திற்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. 2 பேருக்கும் சம பங்கு, 50-50 தான். 2 பேருக்கும் சம பங்காக கொடுத்துட்டாங்க. ஆனால் மூத்தவருக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா அவருடைய துணைவியார் சொன்னாங்க, நமக்கு குழந்தை இல்லை, உங்கள் தம்பிக்கு குழந்தை இருக்குது, அவருக்கும் சரி பங்கு கொடுத்துருக்காங்க, நம்ம குழந்தை இல்லை, நமக்கு யாருக்கு கடைசியில் நமக்கு யார் ஆதரவு? ஏதோ இந்த சொத்துலேருந்து வர வாடகையும் நிலத்தில் விளையும் பொருளும் தானே நமக்கு வருமானம். அவருக்கு காப்பாற்றுறதுக்கு அவங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவரை பாதுகாப்பதற்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, பிறகு அவருக்கு செம்ம பங்கு கொடுக்கணும்னு மூத்த மருமகள்
தன்னுடைய கணவர்கிட்ட முறையிடுறாங்க. இளைய சகோதரனுடைய துணைவியார் அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நமக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் அண்ணனுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, அவருக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், நமக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு சரிபங்காக கொடுத்துருக்காங்களே, அது எப்படி நியாயம், நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாமே, நம்ம கொஞ்சம் சொத்துக்கள் கொஞ்சம் அதிகம் கொடுத்துருக்கலாம். 2 பேருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இருவரையும் சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் இருவரும் தடைக்கற்களாய் துணைவியார் மாறிவிட்டார்கள். ஏற்ற துணை, சூட்டபிள் பர்சன். வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டாச்சு, 2 பேரும் சந்திக்க முடியல, பேச முடியல. அண்ணனை பார்க்காம தம்பி இருக்க மாட்டார், தம்பியை பார்க்காம அண்ணன் இருக்க மாட்டார். திருமணம் வரை 27, 28 வயது வரை 2 பேரும் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமைன்னா 2 பேருக்கும் மன கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 2 பேரும் இரவு நேரங்களில் தூங்குறதில்ல. தம்பி அண்ணனை பார்க்க முடியல, பேச முடியலன்னு. அண்ணனுக்கு யார் இருக்கா, குழந்தையே இல்லை, பாவம் யார் இருக்கா, நம்ம தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே ஒரு குழந்தை, ஆனால் அவரை பார்க்க முடியலையே, பேச முடியலையே, அண்ணன் பிள்ளைகளை பார்க்க முடியலையே. அண்ணனுக்கு என்னென்னா, தம்பிக்கு யார் இருக்கா, அவன் பிள்ளைகளை யார் பார்ப்பா, நம்ம தானே பார்க்கணும். ஆனால் இப்படி 2 பேருக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் அப்படி பிரச்சனை, 2 பேருமே தூங்கலை, 2 பேருமே அப்படி ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் தம்பி இரவில் அண்ணனை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அண்ணன் என்ன விரும்புகிறோம், ஸ்நாக்ஸ், அந்த ஸ்நாக்ஸ் கையில் வாங்கி வச்சிருக்கிறார் மனைவிக்கு தெரியாமல். அதே இரவு அண்ணனுக்கும் அதே நினைவு வருது, தம்பிக்கு யார் இருக்கா, தம்பி பிள்ளைகளுக்கு யார் இருக்கா. தம்பி பிள்ளைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அவரும் வாங்கி வச்சிருக்கிறார். சரி, இன்றைக்கி என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, தம்பியை போய் பார்த்தோன்னு அண்ணன் கிளம்புறாரு, தம்பி அண்ணனை பார்க்க கிளம்புறாரு. 2 பேரும் அந்த கோடை தாண்டி 2 பேரும் சந்திச்சிடுறாங்க. கோடுனா சுவர். சந்திச்சோன்னா 2 பேரும் கெட்டி பிடித்து அழுகிறாங்க. அதுதான் ஒப்புரவு. அதுதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறப்போ அருமையான அந்த மலை பிரசங்கம். எளிமையான வாழ்வு, துயரமான வாழ்வு, சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம், நீதி நிமித்தம் துன்பம், என் நிமித்தம் துன்பம். இந்த 9 பாக்கியவான்களை பற்றி இயேசு சொல்கிறப்போ நாம் சமாதானம் பண்ணுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? சமாதானம் என்பது மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5:19 சொல்லுது. அந்த 5:19 விட்டுட்டு 5:22 சொல்லுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 காரியங்கள். இது இருந்தாலே அங்கே சமாதானம் வந்துடும். இது இருந்தாலே சமாதானம் வந்துடும், அந்த ஒப்புரவு வந்துடும். இப்படிப்பட்ட ஒப்புரவு தான் நம் கடவுளோடு ஒப்புரவாகிறதல், ஒப்புரவாகி நிலைத்திருத்தல், ஆண்டோரோடு நம்ம நிலைத்திருக்கும் வாழ்வு. இந்த ஒப்புரவு என்பது ஆண்டோரோடு நாம் ஒப்புரவாகி நிலைத்திருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கிறிஸ்தவத்தில் நான் வைத்திருக்கிற வேதாகமத்தில் 16 எடிஷன் வந்திருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு 16 வந்திருக்கு. எந்த எடிஷனை பார்த்தாலும் லவ், சேரிட்டி. 1 கொரிந்தியர் 12 சொல்கிறப்போ பிரெயின், மூளை, பிரெயின் வேலை செய்யலைன்னா கோமா ஸ்டேஜ். கண்ணும் வேலை செய்யும், ஆனால் தெரியாது என்ன பண்ணுறோன்னு. கை என்ன பண்ணுறோன்னு தெரியாது. என்ன சாப்பிட்றோன்னு நாக்குக்கு டேஸ்ட் தெரியாது, உப்பு இருக்கா உரைப்பு இருக்கான்னு. இன்றைக்கி அருமையான உணவு எங்கள் வீட்டில் மத்தியானம் வெஜிடேரியன். ஆனால் ரசத்தில் மட்டும் லேசாக கொஞ்சம் உப்பு குறைவு. என்ன கோவம் வந்தது தெரியுமா? ஆனால் அது அந்த பிரெயின் வேலை செய்யலைன்னா அந்த நாக்கு வேலை செய்யாதான், நாக்கு செத்து போமா. அதே நேரத்தில் பிரெயின் வேலை செஞ்சு கண்ணு வேலை செய்யணும்னா அவன் என்ன புண்ணிய முடியும்? அதே தான் மனிதன். திருச்சபை இன்று வாசிக்க கேட்ட கொலோசியர் 1:15 அருமையாக சொல்லு. திருச்சபையின் தலைவர், செயலர், பொருளர், மூப்பர், திருச்சபையின் மூத்த குடிமக்கள், வாலிபர், பெண்கள், சண்டே ஸ்கூல், செக்ஷன், வாட்ச்மேன், கார்டன் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு திருச்சபை. அதை சொல்லிட்டு தான் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறாரு, அன்பு, அதாவது கைத்தாளம். ஒவ்வொன்றா அந்த ஸ்டெப்பாக சொல்லிட்டு
தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போம், அந்நிய பாஷை ஒளிந்து போம், எல்லாம் ஒளிந்து போம். ஆனால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதுதான் நிலைத்திருக்கிறது. இந்த ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, இந்த சேரிட்டி தான் கடைசி வரை நிலைச்சிருக்கு. அன்பு, லவ், விசுவாசம் அதுதான் அவர் அங்கே சொல்ற 1 Corinthians 13 அந்த அன்பு. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கதான் நான் 5:1 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பின்னால் சொல்கிறாரு, உன் பலிபீடத்தில் காணிக்க கொண்டு வா, காயின் ஆபேலை போல காணிக்க கொண்டு வாங்க. உனக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ, எனக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வருகிறோம். அந்த நன்றியை வைத்து விட்டு திரும்பி பார்க்கணுமா? யாரோடு நமக்கு ஒரு அமைதியான ஒப்புரவு இல்லைன்னா நீ போய் பலிபீடத்தில் காணிக்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லலை. கொண்டு வந்த காணிக்கை திரும்பி கொண்டு போன்னு சொல்லவில்லை, வேண்டானே சொல்லலை. ஏன்னா வேண்டான்னா நீ திரும்பி வரமாட்டோம். அவரை விட்டு நம்மை அனுப்புவதற்கு ஒரு மனதில்லை. அவர் நமக்கு நம்ம சகோதரனோடு சண்டை போட்டதால் நமக்கு தீமை செய்வதற்கு அவருக்கு மனதில்லை. என் அம்மா அப்பாவோடு நான் சண்டை போட்டதால் அவர் எனக்கு தீமை செய்வதற்கு மனதில்லை. இயற்கையோடு, பெற்றோரோடு, யாரோடு நம்ம சண்டை போட்டாலும் அவர் எனக்கு தீமை செய்வதற்கல்ல, எனக்கு மீண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற வார்த்தைக்காகத்தான் நீ வச்சுட்டு போ. வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போனால் வெளியே போயிடுவானா? உலக பிரகாரமான இச்சைகள் அவன் கூட வந்து சாத்தானால் அழிக்கப்படுவான். அப்படி அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக என்னை பார்த்து சொல்கிறார், காணிக்க இங்கே வைத்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் ரீகன்சல்னு சொல்கிறார். மீண்டும் நீ ஒப்புரவாகி திரும்பி வா, உன் பலிபீடத்தில் காணிக்க வச்சுட்டு திரும்பிப்போ, ஒப்புரவாயிட்டு திரும்பி வந்து காணிக்கை செலுத்து, நான் ஏற்றுக்கொள்கிறேன்கிறார். ரீகன்சல்ங்கிறது எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியம். நான் கடந்த நாட்களில் திருநெல்வேலி திருமண்டலத்தில், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் 130 ஆண்டுகளுக்கு முன்னால் சாரா டக்கருங்கிற ஒரு அம்மா பிராட்வேயில் போன டக்கர் சர்ச், ஜான் டக்கர், அவர் திருநெல்வேலியில் தான் முதல்ல ஒர்க் பண்ணுறார். திருநெல்வேலி தூத்துக்குடி முடிச்சுட்டு சென்னை வந்து டக்கர் சர்ச் ஃபில் பண்ணுறார். அப்போ அதனுடைய அந்த பணம் ப்ரொமோஷனுக்காக இங்கிலாந்து போகிறார். இங்கிலாந்து போகிறப்போ இங்கிலாண்டில் இதே மாதிரி ஒரு ஃபுல்பீட்லன்னு சொல்கிறார். சொல்கிறப்போ அந்த ஆசியா கண்டத்தில், இந்தியாவுடைய தென்பகுதியில், தமிழகத்துடைய தென்பகுதியில் இப்படி மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, பெண்களுக்கு கல்வி இல்லைன்னு 2 கால்களும் உடமான ஒரு பெண் தன்னுடைய பணத்தை எடுத்து அந்த காலேஜுக்கு அனுப்புது. அதனால் 125 ஏக்கர் வாங்குகிறாங்க. முதலாவது சாரா டக்கர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சாரா டக்கர் ட்ரைனிங் சென்டர், ட்ரைனிங் ஸ்கூல், பிஎட் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டு காலேஜில் 5 பிள்ளைகள். அஸ்வித் அம்மையார் தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அவங்க தான் ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஸ்கூல் ஆசியா கண்டத்தில் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஸ்கூல் ஆரம்பித்தது அவங்க தான். அந்த அம்மா பிரின்சிபலாக இருக்கவும் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த அம்மா தான் பணம் கொடுக்குறாங்க. அதில் நான் கடந்த 4 வருடங்களாக அங்கே செக்ரட்டரியாக இருந்தேன். சில உள்நாட்டு பூசல்கள், அரசியல் காரணமாக நான் விரட்டி அடிக்கப்பட்டேன். எனக்கு பதிலாக கோர்ட் வந்து நீ ஒரு நல்ல மனிதனை அனுப்பிட்ட, அதனால் அங்கே யாருமே நல்லவர் இல்லைன்னு ஒரு நீதியின் அரசரை செக்ரட்டரியாக போட்டாங்க. நீங்கள் யாருமே இதை ஆட்சி செய்வதற்கு லாய்க்கு இல்லைப்பா, எல்லோரும் வெளியே போங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு நீதியின் அரசரை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி கூட வந்தோன்னு வக் வாரியத்துக்கு ஆயர் சொன்னார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்துடுறாங்க. அவர் வந்தவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, பிற மதத்தை சேர்ந்த அந்த மதத்தில் தீவிர பற்று உள்ளவர், அந்த மதத்தில் தீவிரமான பற்று, அந்த இறைவன் அடியார். அவர் நீங்கள் வச்சிருக்க பைபிள் தாங்க உலகத்திலே நல்ல நூல், இதில் தான் லவ், அன்பு இருக்குது, இதில் தான் மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கு. இதை படித்து ஒரு மனுஷன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், மிலிட்ரி வேண்டாம், வீட்டுக்கு பூட்டு வேண்டாம், எல்லாமே அப்படிப்பட்ட இது இருக்குது. இதை பார்த்தா சாந்தி சேனை ஆரம்பித்தார், காந்தி சேனை ஆரம்பித்தார் மத்திய 5 படிச்சுட்டு. ஆனால் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு செஞ்சாங்க, ஆனால் இங்கே இருக்க ஒருத்தர் கூட இதில் இருக்க அன்பு மட்டும்தாங்க இல்லை, மற்ற எல்லாமே இருக்குன்ட்டார். அவர் அங்கே இருக்கிற ஒரு அக்கௌண்டண்ட்டை சொல்கிறாரு, இங்கே இருக்கிற தலைவர்
தலைமை குரு பிஷப்கிட்ட இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கா பாருங்க கார்டன். யார்ட்டையும் அன்பு இல்லை, அன்புங்கிறதே உங்கள்கிட்ட இல்லை. அன்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒப்புரவாக முடியாது. கடவுளோடு ஒப்புரவாகனா ஒரு மனிதர் பிளேடு கண்ணான்னு ஒருத்தர் உண்டு, நாக்கில் பிளேடு வச்சுருப்பார், ஷார்ப் பிளேடு, புது பிளேடு, புதுசு, நாக்கை துண்டாக வெட்டிடும். அந்த பிளேடை எடுத்து பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடிப்பாராம். எப்படித்தான் அந்த நாக்கிலேருந்து எடுப்பாரோ எடுத்து போட்டு எடுத்துடுவார். அந்த முழு சம்பளத்தையும் எடுத்துகிட்டு போவார். ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு அன்றைக்கி 7,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம், மொத்தத்தையும் அவர் எடுத்துகிட்டு போய் நைட்டு 4 பேர் 5 பேர் தண்ணி அடிச்சிருவாங்க. அவங்க 3 மணி நேரம் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் 1 மாதம் சம்பளத்தை விட்டேன்னா அந்த 1 மாதமும் எடுத்த துயரம் எப்படி அன்னைக்கு அவருக்கு தெரியாதான். ஆனால் ஒரு நாள் இயேசுங்கிற ஒரு நபரை அவரை ஏற்றுக்கொண்டதால், ஐயோ நான் பிட் பாக்கெட் அடித்த எத்தனை பேர்கிட்ட அந்த மாதம் அவங்க முழுதும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த மாதத்துடைய அவங்க கஷ்டங்கள் என்ன, அவர் மனம் அப்படி ஒப்புரவாச்சான். பாவ மன்னிப்பின் நிச்சயம். அப்படி அவர் அந்த எண்ணங்கள் வந்த பிறகு பிட்பாக்கி அடிக்கிறது இல்லையா, விட்டாராம், திருடுறதை விட்டுட்டாராம். அப்போ அன்புங்கிற ஒரு எண்ணம் வர்றப்போ எப்படிப்பட்ட லைஃப் வருது? அதுதான் ஒப்புரவாக்குதல். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலோடு வந்திருக்கிறோம்? ஆண்டவற்ற மற்ற மக்கள்கிட்ட நம்ம அன்பு கூறுகிறோமா? நம் சகோதரத்தை அன்பு கூறுறோமா? பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். அந்த அன்பு நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒரு அன்பாய் காணப்படுகிறது? அந்த அன்பு, அந்த ஒப்புரவாகுதல் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாதலை ஆண்டவர் தந்திருக்கிறார்? இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபையோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அன்பு கடவுளோடு ஒப்புரவாகி நிலைத்திருக்கும் காலம், இயற்கையோடு, பெற்றோர்களோடு, சகோதர பிறரோடு, திருச்சபையோடு, கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும். இப்படி 6 வெள்ளிக்கிழமைக்கு 6 தலைப்பை கொடுத்துட்டு இந்த 5வது வெள்ளிக்கிழமையில் ஒப்புரவு, திருச்சபை. இன்னைக்கு திருச்சபை எப்படிப்பட்ட ஒப்புரவோடு இருக்கிறது? திருச்சபையில் நாம் எப்படிப்பட்ட ஒப்புரவோடு இருக்கிறோம்? ஒரு திருச்சபை பிரதான ரோடு, பிரம்மகண்டா ரோடு, மெயின் ரோடு. இதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ ஆலயம் மாதிரி டிஎல்சி சர்ச் மாதிரி மெயின் ரோடில் எப்பவுமே திறந்துருக்க ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் ஒருத்தர் வந்து மெம்பர்ஷிப் கேட்குறார். மெம்பர்ஷிப் கேட்டோடனே நான் இங்கே மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் மெம்பர் ஆகணும்னு நினச்சி குருவானவரை சந்திக்கிறார். வெளியில் இருக்கிற வாட்ச்மேனை பார்க்குறாரு. வாட்ச்மேன் கார்டன் அனுப்புகிறாரு. கார்டன் ஏன்னா வாட்ச்மேன் வந்து செக்யூரிட்டி, அவர் கான்ட்ராக்டு, அவருக்கு எதையும் பற்றி வந்தார், மாத சம்பளம் யாரோ கொடுக்குறாங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கிறார், அவருக்கு என்னமே தெரியாது. அடுத்து கார்டன் செக்ஷன் அனுப்புகிறாரு. செக்ஷனு இல்லைப்பா குருவானவருக்காக கூப்பிட்டு போகிறேன்னு குருவான்ட்ட, என் ஐயா வந்திருக்கிறாரு, யாருன்னு தெரியல, 2-3 தடையாக வர்றாரு, அவருக்கு டீ பிஸ்கெட் எதாவது வாங்கி கொடுத்தா அவங்க நல்லா சொல்லுவார். அவர் வராதை பொறுத்து நாட்டில் இவர் இல்லை இந்த செக்ஷனை சொல்ல, சரி நான் இயற்கையாக சென்டிமெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப நேரமாக 20 நிமிஷம் கவனிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுகிறத பொறுத்து அவர் வந்து ஐயர்கிட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. குருவானவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர்? இவர் செக்ஷன் மெம்பர் ஆகணும், அவ்வளோதான். மெம்பர் ஆகிறதுக்கு ஏங்க நீங்கள் மெம்பர் ஆகிறேன்னா, இப்போ அவர் வந்து இதே மாதிரிங்க வயிறு வலியில் இருந்தேன், தலைவலியில் இருந்தேன், கடனில் இருந்தேன், எத்தனையோ புனித தலங்களுக்கு போனேன், எத்தனையோ கடவுளை தேடினேன், உலக பிரகாரமாக எவ்வளோ மதங்கள் இந்தியாவில் இருக்குது,
ஆனால் கடைசியாக உங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தேன் ஒரு நாள், இந்த வார்த்தை எனக்கு விடுதலை தந்தது, அதனால் இங்கே இருக்கிற கடவுளுக்கு நான் அவரை என்னை அர்ப்பணிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான். ஆனால் இன்றைக்கி ஒரு சிலர் 100-90 பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. 10 விழுக்காடு என்ன கேட்குறாங்கன்னா, 10 பேர் தான், நான் 10 பேரை பற்றி தான் குறை சொல்கிறேன், 90 விழுக்காடு சொல்லலை. எந்த ஊருன்னு கேட்பாங்க. எந்த ஊருன்னு கேட்குறதுலையே அவங்க என்ன வகையறாங்கிறத பிடிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் சர்ச்சு அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போயிருங்கன்னுவாங்க. உங்களுக்கு இங்கே மெம்பர்ஷிப் தர முடியாது, இங்கே மெம்பர்ஷிப் தரணும்னா பல சிக்கல் இருக்கு. ஒரு குருவானவர் எனக்கு ரொம்ப நண்பர், அங்கே மூப்பரும் எனக்கு ரொம்ப நண்பர், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. குருவானவர் யாருக்கும் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டார். மூப்பரும் குருவானவர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஒப்புரவாகி இப்படி திக்காக இருக்காங்க, ஒட்டிக்கிட்டு வர மாட்டேது, பெவிக்கால் போட்டு யானை போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யானை ஒட்டின மாதிரி இருக்குது. யானை அந்த இந்த ஏதோ ஒரு பெவிக்காலுக்கு விளம்பரம் சொல்லுவாங்களே, ஒட்டின மாதிரி யானை இழுக்கும் வர, அதே மாதிரி 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எலெக்ஷன் டைமில் ஐயர் ஒரு 10 பேருக்கு மெம்பர்ஷிப்பை கொடுத்து விட்டார். அவர் எதுக்கு கொடுத்தாரோ தெரியாது. ஆனால் அதுக்கு முந்தின மாதம்தான் ஒரு பையனுக்கு கல்யாணம். ஒரு குருவானவருக்கு செகண்ட் மேரேஜ், ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில் செகண்ட் மேரேஜுக்கு அறிக்கை வாசிக்க மாட்டான், நேரே பரலோகத்துக்கு போகிறவாங்க. ஆமாம், அறிக்கை வாசிக்க மாட்டான். இந்த ஐயரை பார்த்து, ஐயா அண்ணன் நீங்கள் சொல்லிட்டீங்க அனுப்புங்கிறார். உடனே அவர் ஒரு பிரான்ச் சர்ச்சில் மெம்பராக போட்டு அதுக்குரிய உதவி செய்கிறார். இதுதான் குருவானுடைய வேலை. அதுக்கு தான் அங்கேயும் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, வேறு எதுக்கும் அங்கேயும் வாங்கி கொடுக்கல, அதுக்கு தான் அங்கேயும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட குருவானவர் அவர் ஒரு 5 பேருக்கு என்னவோ ஒரு மெம்பர்ஷிப்பை கொடுத்துட்டார். இவர் ஒரு ஜாதிக்காரருக்கு கொடுத்துட்டாரு, எங்கள் ஜாதிக்காரனு கொடுக்கல, எலெக்ஷனில் ஜெயிக்குது. அதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சிட்டு. இதே மாதிரி இந்த பெரியவர் மெம்பர்ஷிப் கேட்டார், மெம்பர்ஷிப் கொடுக்க மாட்டேன் இதே மாதிரினோடனே அந்த பெரியவருக்கு, இந்த சர்ச்சில் தான் ரட்சிக்கப்பட்டோம், இந்த சர்ச்சில் தான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இங்கே தான் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடச்சிது, இந்த சிலுவையில் தான் ஒரு லைட்டு வந்தது எனக்கு விடுதலை கிடச்சிது, இதுலேருந்து நான் ஏன் வெளியே போனோம். ஏன்னா அவர் வெளியே போய் உட்காந்துக்கிட்டார், வெளியில் பக்கத்து தண்ணியில் உட்காந்துக்கிட்டார். நான் வரப்போ 2 சகோதரிகள் நம்ம அங்கே ஒரு படியில் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி அவர் வெளியே ஒரு படி ஏதோ ஒரு இடத்துல பக்கத்து வீட்டு படியிலே இதில் உட்காந்துருந்தார். ஒர்க் ஷிப்பு உள்ள இருக்க ஒர்க் ஷிப்லேயும் சரி, இப்போ நம்ம டிஎல்சி ஒர்க் ஷிப்பாக இருந்தாலும் சரி, பெண்டிகா சர்ச்சி ஒர்க் ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்சி ஒர்க் ஷிப்பாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கன் தன்மார்க்கத்தை விட்டு சொன்னாலும் சரி, இல்லைனா நம்மளை அதை கத்தரானவர் உங்களோடு இருப்ப, எப்படியோ ஒரு ஒர்க் ஷிப்பில் கலந்துக்கிட்டார். மொத்தம் பரலோகத்துக்கு போனோம். அப்படி அவர் உட்காந்துருக்கப்போ அவரோட அவர் 2-3 வாரம் இருந்தார். அப்புறம் அவர் கூட ஒரு தாடிக்கார் வந்து உட்காந்துக்கிட்டார், வயதானவர், அழுக்கோட அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். அப்போ அவர் கேட்டார், என்ன பெரியவரே நீங்கள் உள்ளே போலியா, இங்கே இருக்கீங்க? உள்ளே எனக்கு இடம் இல்லைப்பா, இடம் இல்லைன்ட்டாங்க, மெம்பர்ஷிப் இல்லைன்னாங்க, நான் இங்கே வந்துட்டேன். உனக்கு எப்படி மெம்பர்ஷிப் இல்லைன்னாங்களோ அதே மாதிரி எனக்கும் மெம்பர்ஷிப் இல்லைன்னாங்க, நான் வெளியே வந்துட்டேன்னாரு. கொஞ்சம் விசாரித்து பார்க்குறப்ப அவர் அந்த ஊர்லேயே இல்லை. அதுக்கப்புறம் வரல. அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து திருச்சபையை விட்டு, இந்த திருச்சபையின் தலைவர் கிறிஸ்து. இன்றைக்கி கொலோசியர் 1:15 23 இப்போ நான் வாசித்தேன். முதல்ல ஒப்புரவாகுதலை பற்றி நான் திருச்சபையோட ஒப்புரவாகத்தில் மெசேஜ் எழுதிட்டு இப்போ தான் தலைப்பு என்னென்னே பார்த்தேன்னா, யாரோ ஒரு பைபிள் ரீடிங் வாசித்தாங்க. போன வருஷம் இதே மாதிரி ஒரு 6:35 போனேன். டிஎல்சி சர்ச்சில் மெசேஜே முடிஞ்சு போச்சு, ஒரு டிஎல்சி சர்ச்சில். அதனால ப்ரேயர் முடிஞ்சோன்னா மெசேஜ்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரீடிங்லாம் இருக்கிறப்ப தான் அந்த சர்ச்சில் வாசித்தாங்களே என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நெருங்கிய குருவானவர் அவர். அதில் திருச்சபை இதில் யார், இவர் தான் தலைவர். அவருக்கே இடம் இல்லைன்னா, ஏன்னா அவர் சொல்கிறாரு, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. யோவான் நற்செய்தியில் உள்ள முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாணம். பைபிளில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேரேஜ், செகண்ட் ஃபங்க்ஷன் நேரே சர்ச், திருச்சபை. திருச்சபையில் உட்கார்ந்து இப்போ அவர் சொல்கிறாரு, என் பக்தி வைராக்கியம் என்னை வஞ்சிக்கிறது, எனக்கு கடுமையாக இருக்குது, மோசமாக இருக்குது. 2:17 யோவான் 2:17 சொல்கிறார். மத்தேயு 21 சொல்கிறார். லூக்கா 19 சொல்கிறார். மார்க்கு 11 சொல்கிறார். இதில் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். இது ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல. எந்த மக்கள் இந்த வழியாய் போனாலும், அது யாராக இருந்தாலும், அவர்களுக்கு நாம், என்னுடைய வீடு ஜெப வீடு, பிரேயர் ஹவுஸ், விண்ணப்பத்தின் இடம், அப்பத்தின் வீடு.
கடந்த நாட்கள் ஒரு கன்ஃபர்மேஷனில், சிஐசி கன்ஃபர்மேஷனில் பிஷப் தான் பேசணும். இங்கே உள்ள கன்ஃபர்மேஷனில் ஐயரே பேசலாம், ஐயரே கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் லுத்தரனில். அங்கே பிஷப் பேசலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு பிஷப் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டார். அன்னைக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் கொடுத்துட்டார். பேசினேன், பார்த்துக்கலான்ட்டார். அன்னைக்கு 2 நரிக்குறவர்களுக்கு கன்ஃபர்மேஷன். அவர் சொல்கிறாரு, 35 வருஷமாக ஐயராக இருக்கிறேன், இன்னைக்கு தான் 2 நரிக்குறவர்களுக்கு திருச்சபையில் நாங்கள் சேர்த்துருக்கோங்கிறார். இப்போ நம்முடைய டிஎல்சி சர்ச் மீஞ்சூரில் இருக்குது. அதை தாண்டி 250 ஃபேமிலி நரிக்குறவர் காலனினே பேர் இருக்குது. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் 250 ஃபேமிலி இருக்காங்க அங்கே. நான் 3 தடவை போயிருக்கேன். நம்முடைய டிஎல்சி சர்ச்சிலேருந்து வித்தின் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 800 மீட்டர் போனால் திருச்சபை மக்களாக அந்த மெயின் ரோடில் அப்படியே நீங்கள் அந்த காட்டூருக்கு போகிற வழியில் லெஃப்டில், அந்த அவுட்டர்லேயே லெஃப்டில் இருக்குது. அநேக மக்கள் அதில் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அவங்க ஞானஸ்தானம் வாங்கி கன்ஃபர்மேஷன் வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. இன்னைக்கு திருச்சபையில் இது சகல ஜனங்களுக்கும் அவர் ஜெப விடுங்கிறார். ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்தவளே என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறாங்க. யோவானும் பேதுரும் சொல்கிறாங்க, யாக்கோவும் சொல்கிறாங்க. இது யூத மக்களுக்கு மட்டும்தான், நம் இனத்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. பவுலடிகள் ராஜாக்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் நீ போய் ஞானஸ்தானம் கொடுக்க முடிய அனுப்புங்கிறார். அதான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியில் அவர்கிட்ட காட்டுறப்போ, தீட்டுவது அசுத்தம் எல்லாம் என் பார்வையில் ஒன்று தாங்கிறார். ஆனால் இன்னைக்கு திருச்சபையில் கலாத்தியர் 3:28, யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இன்னைக்கு திருச்சபையில் அப்படிப்பட்ட நிலைமை காணப்படுது. திருச்சபையில் இன்னைக்கு ஜாதிய வெறி ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த பேராயம் இந்த மக்களுக்கு, இந்த பேராயம் இந்த மக்களுக்கு, இது எங்கள் மக்கள் மட்டும்தான் இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் வர முடியாது, அப்படி ஒரு அடிமைப்பட்ட மக்கள். ஆனால் திருச்சபையில் எப்படி இருக்காங்கன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம், சேராம்பீன்கள் ஆலயத்தோட இடத்துல வஸ்திர தொங்கல்கள் நிறைஞ்சிருக்கான். எரேமியா 7ஆம் அதிகாரம் நம்முடைய வழிகளை சரி பண்ணுகிற இடம். மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் திரளான ஜாதிகள் இங்கே புறப்பட்டு வருவா, திரளான ஜாதிகள். மீகா தீர்க்கதரிசிகளால திரளான ஜாதிகளுக்கு புறப்பட்டு வருவாங்க, நமக்கு வழிகளை போதிப்பாங்க. அப்படி வழிகளை போதிக்கிற இடம் மக்களுக்கு. இது ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லா கூட்ட மக்களுக்கும். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபை எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது? இன்னைக்கு திருச்சபையோட வளர்ச்சி இல்லாம ஏன் அப்படி இருக்கு? பாபா அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தாய் மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போறார். புத்த மதத்துக்கு போறப்போ, நான் என் தாய் மதத்தில் படிநிலை, இந்து மதத்தில் படிநிலை, பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர், அருந்ததியர். அருந்ததியர்னா பாதம், கீழ்பாதம். பிராமணர்னா தலை, ஹெட்டு. சத்திரனா ஜெஸ்ட். வைசிரியர், சூத்திரியர் இடுப்பு, இடுப்புக்கு கீழ் உள் பகுதி. இப்படி என்னுடைய மதத்தில் படிநிலை இருக்கு. அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறதால் நான் புத்த மதத்திற்கு போகிறேன் என்று ஒரு பயங்கரமாக ஒரு அறிக்கை விட்டார். அதை கேட்ட சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா உருவாவதற்கு காரணம் வந்த விஎஸ் அசரியா சாமுவேல் முதலாவது இந்திய மக்களை சேர்ந்த ஒருத்தர் பேராயராகிறார். அவர் வெள்ளைக்காரங்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, எங்களுக்கு வந்த காஸ்பிள் சொன்னப்பா, ஆனால் நீ எங்களுக்கு ஃப்ரீடம் பண்ணலை, நீ தான் கம்யூனியன் கொடுப்பாங்கிற, நான் தான் திருச்சபை தலைவராக பேராயராக இருப்பாங்கிற, நான் தான் தலைமை பொறுப்பில் இருக்கேங்கிற. பைபிள் அப்படி இல்லையே. சீகன் பால் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்த பைபிள் அப்படி இல்லையே. ஏன் அப்படி நீ தலைமை பொறுப்பு வச்சிருக்க? வந்தல, காஸ்பல் சொன்னல, இடத்த காலி பண்ணிட்டார். முதலாவது சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய மக்கள் மத்தியில் வேகமாக ஏற்படுத்தியது கிறிஸ்தவம். கிறிஸ்தவ சேர்ந்த வேதநாயகம் அசரியா சாமுவேல்
தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளான் விளையலில் பிறந்தவர். அவர் தான் அந்த தாட்டை கொண்டு வர்றார். அவர் தான் சொல்றாரு, இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் காஸ்பல் சொல்லணும். என் மக்களுக்கு, என் சகோதரர்களுக்கு, என் பணத்தை கொண்டு நானே போய் காஸ்பல் சொல்லணும். இதுக்கு ஒரு மேல்நாட்டவர் அவசியம் இல்லை, நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னார். அப்படி சொல்லி தான் ஐஎம்எஸ் என்எம்எஸ்ஐ அவர் ஆரம்பிக்கிறார். நான் ஐஎம்எஸ்ல 6 வருஷம் பிரசிடண்டாக இருந்திருக்கேன். என்எம்எஸ்ஐயில் இப்பொழுது ட்ரெஷரராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 120-25 ஆண்டுகள் ஆண்ட ஒரு மிஷன் ஸ்தாபனம். அவர் போய் வேதநாயகம் ஐயாட்ட கேட்ட, வேதநாயகம் ஐயா பாபி அம்பேத்கர் ஐயாட்ட போய் கேட்குறார், கிறிஸ்துவத்துக்கே நீங்கள் வரக்கூடாது? கிறிஸ்துவம் தான் முதலாவது ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு, ஏற்றத்தாழ்வு இல்லை. சகல ஜனங்களையும் பற்றி பேசுனது கிறிஸ்துவம் தான். அனைத்து மக்களுக்கும் ஒன்று கிறிஸ்துவம் தான் சொல்லுது. ஏன்னா ஏசாயா 25 கொடுமையான சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுத்தது கிறிஸ்தவம். நீங்க ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாது கேட்குறாங்க. அப்போ நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது? நான் லுத்தரன் இருக்கு, தமிழ் வாஞ்சலிக்கன் இருக்கு, தெலுங்கு பாப்பிஸ் இருக்கு, பாப்பிஸ் திருச்சபை இருக்கு, இப்படி நான் எந்த ஜிஎம்எஸ் இருக்கு, ஆங்கிலிக்கன் மிஷன் இருக்கு, இங்கிலாந்து மிஷன் இருக்கு, நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டா போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இப்பொழுது நமது சீகன் பால் கட்டின தரங்கம்பாடி போனீங்கன்னா உள்ள போறப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம லுத்தரன் திருச்சபை, சீகன் பால் ஐயா கட்டினது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள போறப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ திருச்சபை. சிஎஸ்ஐ திருச்சபை இந்த திருச்சபைக்கு முன்னாலே கட்டப்பட்டது. ஆனால் வெள்ளைக்காரனும் ஆட்சியாளர் மட்டும் தான் போகணும், நம்ம போக முடியாது திருச்சபை உள்ள. இதுக்கு முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது. ஸ்காட்ஸ் மிஷனரி காலங்கள், ஸ்காட்ஸ் தான் சீனபாலுக்கு பின்னால தானே, அதுக்கு முன்னாலே கட்டிட்டாங்க, ஆட்சியாளர்கள் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது போர்ட்ரஸ்ட், ஆட்சியாளர்கள் கப்பலில் வந்து இறங்கின இடம் அது. மேல்நாட்டு லுத்ரு, அதாவது டென்மார்க்ல இருந்து. அப்போ அந்த வேறுபாடு காணப்படுகிறது. இன்னைக்கு அதே வேறுபாடு திருச்சபையில் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம் அனைத்து மக்களோடும் ஒரு ஒப்புரவாகும் ஒரு இடம். இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கமுதி, முத்துராமலிங்க தேவரையருடைய இடம், பக்கத்து ஊர். செட்டியார் தெரு, செட்டியார் பஜார், நாடார் பஜார், தேவரையா ஊர், இப்படி 3 பேர் இருக்கும். முதல் மரியாதை சினிமாவில் பாரதி ராஜா சொல்லுவார், இது மோலியார் குருவி, இது நாய்க்கர் குருவி, இது நாடார் குருவி, இது பிராமண குருவி. வேறுபாடு இருக்கா? எவ்வளோ எளிமையா, எவ்வளோ அழகா, எவ்வளோ ஜாதி பிரிவினை அழகா எடுத்து சொல்றார். ரொம்ப எளிமையா. இதெல்லாம் வேதத்திலிருந்து ஆண்டவரால் நமக்கு போதிக்கப்படுகிறவை. ஒருவேளை இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த வசந்த காலத்தில், இந்த இலைதளிர் காலங்களில், நம்மை புதுமைப்படுத்திக் கொள்ளுகிற காலங்களில், நம்மை புதுமைப்படுத்திக் கொள்ளுகிற இந்த காலங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு மனமாற்றம் என்பது நமக்குள்ளுக்கு அந்த பிரிவினைகளை மாற்றி ஒரே மக்களாய் ஒப்புரவு. அந்த ஒப்புரவு என்பது நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நம் சகோதரனோடு ஒப்புரவானதை போல நம் ஆண்டவரோடு ஒப்புரவாகனா நாம் மற்ற மக்களோடு ஒப்புரவாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான ஒரு விடுதலை நமக்குள்ள ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை என் மனதில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவுப்பு வர்றப்போ எனக்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் என்னை உயர்த்தும் ஆண்டவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அப்போ இந்த ஆலயத்தில் வந்து நம்ம கேட்கிறப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்று திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவனுமாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம தேசத்தில் பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது, அழிவு வராது. அதை சொல்லலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இதெல்லாம் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் கேட்கும். ஆண்டவர்
அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் வந்திருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி அப்படிப்பட்ட நினைவுகளோடு, தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்போமா? அறுவடை மிகுதியால்